பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலிலே நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே சில பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது அதிலிருந்து மீண்டு வரும்படி வழி அடைப்பட்டு போன நிலைமையில நாம் காணப்படலாம். எல்லா வழிகளும் அடைப்பட்டு இருக்கலாம். என்ன வழியில போடுறதுன்னு தெரியாது. வழியெல்லாம் மூடப்பட்டு இருக்கு. இந்த வழிகளில் வழியாக நாம் போனோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டுடைய கரம் மாத்திரம்தான் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா வழியே இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறத்துக்கு வழியே இல்லை. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கு. பிரச்சனைகள் நம்ம அமிழ்த்தி கொண்டு இருக்கிறது. ரொம்ப நெருக்கப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அப்பொழுது தான் கடைசியில கர்த்தரை நோக்கி நிறைய பேர் கூப்பிடுறாங்க, முதல்ல கூப்பிடாம. ஆனாலும் கர்த்தர் இறங்குகிறார். இறங்கி என்ன பண்றாரு? வழி உண்டு பண்ணுகிறார். செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எந்த தேவனின் கரமே தாங்கி நீரினால் வராயோ தயவாய் மா தயவாய் ஆஹா தயவாய் மா தயவாய் தாங்கி நீரினால் வராயோ தயவாய் மா தயவாய் ஆஹா தயவாய் மா தயவாய் நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. எத்தனை முறை பாடினாலும் இந்த பாடல் சலிக்காது. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து தினம் தினம் ஒரு நன்மை, தினம் தினம் ஒரு அற்புதம். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், பாதை தெரியாத இடத்துல பாதைகளை தெளிவாக மாற்றுகிற ஆண்டவர், பயப்படாத ஒரு கரம் என்று சொல்லி கொண்டே நம்மை தாங்குகிறதை நாம் உணர முடியும். பயப்படாத என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் பலத்த கரமாய் நம்மோட கூட இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தி ஆச்சரியமாய் நம்ம நடத்துவார். ஆமென். God bless you. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வழி உண்டு பண்ணுவார். ஆமென். God bless you. ஆமென்.